அதாவது சாகிங் ஆஃப் மசில் ரொம்ப அழகா எப்படி கணிக்கலாம்னா, இந்த பைசப்ஸ் இப்படி கை இப்படி வச்சோம்னா இந்த மசில் சாக தொங்கும், இப்படி கை வச்சு ஆடும். அந்த மாதிரி சாகிங் மசில் வருது அப்படின்னா அது ஒரு வயோதிகத்துல நம்மளுடைய தசைகளுக்கான வலு குறைகிறது, அதனுடைய ஸ்டிஃப்னஸ், அதனுடைய எண்டூரன்ஸ் குறையறதுனால வரக்கூடிய விஷயம். இதை எப்படி சரி பண்றதுன்னா, நம்ம பல பேர் நம்ம ஊர் பழக்கத்துல ஒரு 25-30 வயது வரைக்கும் தன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கணுங்கிற எண்ணம் ஒரு 40கள் வரும்போது விட்டுறாங்க இயல்பாவே. அது என்னதான் உடம்பெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு நேரம் செலவழிச்சுட்டு இருக்கிற வேலையை பார்க்க நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதுங்க அழகியல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். உடல் நல்லா ஸ்டிஃபா இருந்தா அதுல கிடைக்கிற கான்பிடன்ஸ், அதுல கிடைக்கக்கூடிய உடல் ஆற்றல், அது பல வகையில உங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கும். அதனால இந்த சதை தொய்வடைகிறத அழகியல் விஷயமா பார்க்க வேண்டியது இல்லை, அது ஆரோக்கியத்துக்கும் நல்லது கிடையாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய உடல் பயிற்சிகளை கூட்டுங்க. ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நீங்க நல்ல ஒரு நடை பயிற்சியோ, இல்லைன்னா ஜும்பாவோ, இல்ல யோகாவோ, சூரிய நமஸ்காரோ, அப்படி ஏதாவது ஒண்ண நீங்க தினசரி பயிற்சியா கண்டிப்பா வைத்துக் கொள்ளுங்க. இப்போ பர்டிகுலரா இடுப்பு சதைகள் ஒரு சிசேரியன் பண்ண உடனே அந்த சிசேரியனுக்கு அப்புறம் சரியா அவங்க பயிற்சி பண்ணாம அப்புறம் சாப்பிட்டு குண்டானதுக்கு அப்புறம் அது ஒரு பேக் மாதிரி மடிஞ்சிடும், டயர் மாதிரி இருக்கும். அப்புறம் இது என்ன சார் செய்யறது, இப்படி தொங்கி போய் கிடக்கு, மடிஞ்சு கிடக்கு, என்ன பண்ணாலும் இது மாற மாட்டேங்க அப்படிம்பாங்க. அறுவை சிகிச்சை பண்ணி அதை மட்டும் எடுத்துடலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க அதை நல்ல ஆரம்பத்திலிருந்தே அடிவேறு தசையை நல்ல இறுகுவதற்குரிய சின்ன பிளாங்க் மாதிரியான எக்ஸசைஸ ரெகுலரா எடுத்துக்கொள்ளும். அந்த பிளாங்க் எக்ஸசைஸ் நல்லா வச்சுக்கணும், உடல் பயிற்சிகளை நல்லா செய்யணும், மூச்சு பயிற்சி செய்யணும். ரொம்ப முக்கியமா அப்படி தொய்வான தசைகள் குறையணும் அப்படின்னா கொள்ளு நல்ல விஷயம். கொள்ளு உடலை இருக்கும். குதிரைக்கு ஏன் கொள்ள போறேன்னா, குதிரை நல்லா இறுகி இருக்கிறது. குதிரை தொப்பையா தொலைனா இருக்கு இல்ல இல்லையா, இறுக்கி இருக்கிறதுக்கு காரணம் அந்த கொள்ளு பயிர் சாப்பிடுறது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் கொள்ளு பயிர் எடுக்கும்போது சமயத்துல மாதவிடாயை கூட்டி விட்டுரும், ஹீட் அதிகமா இருக்கக்கூடியது. ஸோ அதையும் பார்த்து கொள்ளணும். அப்படி இல்லாம பொதுவா உணவுகள்ல பழங்கள் நிறைய, புரதங்கள் நிறைய வச்சுட்டு அரிசி உணவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்றது நல்லது. எல்லாவற்றிற்கும் மேலாக உடல் பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். உடல் பயிற்சியும் ஆசன பயிற்சியும் பிராணாயாம பயிற்சி செஞ்சுட்டு உணவு கட்டுப்பாடும் கொண்டு வந்தோம்னா நிச்சயமா அந்த தொய்வான சதைகள் குறைஞ்சிடும்.